இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க போய் கல்யாணத்தை விட சினிமா முக்கியம்னு போலாமா? ஏண்டி உனக்கு அவ்வளவு திமிர் ஆயிடுதா? சரவன் கொஞ்சம் தள்ளுங்கோ, செத்து தள்ளுங்கோ. பாருடி, ஆண்டியா வாக்கு ஆண்டவன் வாக்குன்னு சொல்லுவா. நீ எப்ப இந்த மாதிரி பேசிட்டியோ அப்ப இதுக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியது. முடிவு கட்டிடுறேன். உனக்கு இந்த ஆம்படியான் தான் முக்கியம்னா இந்த துண்டை தாண்டி நீ போக கூடாது. இல்ல உனக்கு அந்த நடிகன் தான் முக்கியம்னா இந்த துண்டை தாண்டி போ. அதுக்கப்புறம் நோக்கும் நேக்கும் ஒட்டில்ல உறவில்ல, நீ யாரோ நான் யாரோன்னு ஞாபகம் வச்சுக்க. அச்சச்சோ, ஏன்னா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அந்த அஜித் எனக்கு சும்மா கிரஷ் தான்னா, ஆனா ஆம்படையாதான் வாழ்க்கை. அச்சச்சோ, நீக்கு சினிமா வேண்டான்னா இந்தாங்க போட்டுக்கோங்க. நீக்கு பொழப்பு தான் முக்கியம். கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்லுவா. நீக்கு யாத்துக்காரதான் முக்கியம். அலமேலு, இனி என்னை விட்டு நீ போகவே கூடாது. நீ இல்லனா நான் என்னது செய்வேன்? நீ இல்லனா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது கேட்டியா? இனிமே நீ என்னை விட்டு போயிடாது. தாங்க மாட்டேன். இனிமே உனக்கு எனக்கும் எந்த பிரிவும் கிடையாது. சரிங்கண்ணா, ஓகே. சந்தோஷமா சுபமா முடிந்து விடுத்து. இனிமே சண்டை போடாதீங்க, போய் நம்ம கல்யாண வேலையை பாருங்க. போங்க, நாங்க போறோம். ரொம்ப நன்றிங்க. கல்யாணத்தை முடிச்சுட்டு படம் பார்க்க போங்க மாமி. டேய், என்னடா இங்க பாத்துக்கிட்டு இருக்க? நான் இன்னும் ஒரு பையன் பாக்கி இருக்கானா? அவன் கூட அந்த சைஸ்ல தான் இருப்பான். போய் பாரு, முகத்தை பாரு, அவனானு பாருடா. அண்ணா, அந்த பையன் இல்லண்ணே. அவனும் இல்லையா? சரி, டேய் எல்லாம் உள்ள போங்கடா. இல்ல சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட வண்டி எல்லாம் திருப்பி அனுப்பி விட்டேங்கயா. இனிமே கவலையே இல்ல. இல்லை, அவனுங்க கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. சுத்தி சுத்தி ஊரே சுத்தி வரணும், புரியுதா? அது என்னோட வேலை. நீ வெட்டுக்குழியோட கல்யாண வேலையை உருப்படியா கவனி. வச்சட்டா? வீரா, எனக்கு பயமா இருக்கு. இன்னும் வெட்டுக்கிளி இங்க வரவே இல்ல. அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு. மதனி, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? வெட்டுக்கிளி அண்ணன் எந்த சந்து புந்துக்குள்ள சிக்கினாலும் நைசா நழுவி வெளியில வந்துரும். மதனி, முதல்ல நீதான் என்ன மதனின்னு கூப்பிடுத. நீயா? அடியாத்தி, என் மக மூஞ்சி எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. மாமி, நீங்க என்ன மந்திரம் போட்டீங்களோ தெரியாது. என் மக சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது என் நெஞ்சே பூரிச்சு போச்சு. இனிமே இவ சந்தோஷமா தான் இருப்பா. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்து கன்ஃபியூஸ் பண்ணீங்க. நீ இங்க இருக்கனே. இங்க வா. அண்ணி சொல்லுனே. இல்லை, மாப்பிள்ளை ட்ரெஸ் சட்டன் மாட்டிட்டு வா. சீக்கிரம் போல. அண்ணி, நெசமாவே எனக்கு கல்யாணமா நீ? இல்லை, இப்ப சென்டிமெண்ட் காட்சிக்கெல்லாம் டைம் இல்லல. சீக்கிரம் போல, போ. போறனே. மாமா, நாங்களும் போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டா? நீங்களாம் இப்ப மாத்த முடியாதுல. எப்படி நீங்க இவங்களை உள்ள கூட்டு வந்தீங்களோ நீங்க தானே அவனை வெளில கூட்டு போனா. மாமா, ரொம்ப கசகசன்னு இருக்கு மாமா. இல்லை, என் தங்கம்ல, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. உனக்கு பாய் கடையில இருந்து பிரியாணி, செட்டு பரோட்டா, பிச்சு போட்ட சிக்கனு இதெல்லாம் வாங்கி தரம்ல. இல்லை, கொஞ்சம் அமைதி அடக்கி வாசிங்க. உட்காருங்க. ஏன் தனிக்குடி, என்னாச்சு? இம்புட்டு நேரமாச்சு, இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை காணோம். அவங்க எப்ப வேணாலும் வரட்டுமே. பொண்ணு கல்யாணத்துக்கு சந்தோஷமா சம்மதிச்சுட்டா. லேட்டா வந்தாலும் தாலியை கட்டிடுவாங்க தானே. பிரசிடென்ட் சார் வாழ், நான் ரெடி. எப்ப கல்யாணம்? சரியா நேரத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க போயிட்டு உங்க ட்ரெஸ் போட்டு வந்துருங்க. இப்படி கல்யாணத்துக்கு தேவையான நல்லதை ரெடி பண்ணி வைங்க. ஒன்னையும் மாப்பிளையும் கூட்டு வந்துருதே. சீக்கிரம் போங்க.
என்ன இன்னும் காணோம்? இதோ வந்துருச்சு. யோ மாப்ள, என்னையா இது? முகூர்த்த நேரம் ஆகி போச்சு, இன்னும் போன் போட்டுக்கிட்டே இருக்க? மாமா, நாங்க அப்பவே வந்தாச்சு. இந்த போலீஸ்காரங்க எங்களை கோவிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. எங்க காரை மறிச்சு நிப்பாட்டி வச்சிருக்காங்க மாமா. என்னையா சொல்லுத? கோயில சுத்தி கார் போக கூடாதா? என்னையா புது குழப்பமா இருக்குது? ஆமா மாமா, ஏற்கனவே கோவில எல்லா பக்கம் சுத்தி சுத்தி வந்தாச்சு. எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க மாமா. சரி சரி, இப்போ கோயில சுத்தி கார் தானே வரக்கூடாது? ஆமா மாமா. அப்போ உடனே நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் காரை விட்டு இறக்கு. சரிங்க மாமா. நேரா நடந்தே எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வா. சீக்கிரம் வா. இதோ வந்துடுறேன். கார் தான் உள்ள போக கூடாது, நாங்க நடந்து போறோம். நீங்க இப்ப எப்படி தடுக்கிறீங்கன்னு பாக்குறேன். சொல்லிக்கிட்டு கையை வீசிட்டு போயிட்டே இருக்கீங்க. எல்லாம் போயிட்டு இருக்காங்க சார்வா. என்னல அவனு கோயிலுக்குள்ள வரல, அப்படியே சுத்திட்டு இருக்கானுவ. நாசமா போச்சு. நான் கார் உள்ள போக கூடாதுன்னு தடுத்து வச்சிருந்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் நடந்தே போறேன்னு போயிட்டு இருக்காங்கயா. என்னால இதுக்கு மேல தடுக்க முடியலையா. இன்னும் 5 நிமிஷத்துல அங்க வந்துருவாங்கயா. அதுக்குள்ள சீக்கிரம் வேலையை முடிக்கணும். சீக்கிரம். ஐயோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் வந்துட்டா. பொண்ணு தயாரா இருந்தா நம்ம மணவேனைக்கு போயிடலாம். ரெடியா தான் இருக்கா. பொண்ணு அழைக்கணும்னா அழைச்சிட வேண்டியதா. சரி சரி வந்துருங்க. எல்லாரும் புறப்பட போறோம். ஒரே வேர்வையா இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் சென்ட் அடிச்சுக்கலாமா? அடிச்சு விடுதா, நாங்களும் எம்புட்டு நாள் தான் சென்ட் அடிக்காம இருக்கிறது. நீ இப்படி வா, அம்மாவுக்கு சென்ட் அடிச்சு விடுவோம். நீங்க எல்லாரும் இப்படி வாங்க. வாங்க. ஏமா மேக்கப் பொண்ணு, உனக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி மட்டும்தான் பேசுவேன்னு நினைச்சேன். இப்ப எப்படி நீ தமிழ்ல பேசுற? சீக்கிரம் வாங்க போலாம். போங்க போங்க. இல்லை என்ன அடிச்சாச்சா? இல்ல ரெடி தானே, போலாமா? சொன்ன மாதிரியே செஞ்சாச்சுண்ணே. जीव सर्वशांत ओ दीर्घायुष्मान भव दीर्घ सुमंगली भव